அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎஸ்எம் கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்கள். ஸோ பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்களில் வரக்கூடிய சந்தை இடைத்தரகர்களை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சந்தை இடைத்தரகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அதாவது நிறுவன முதலீட்டாளர்கள். ஸோ நிறுவன முதலீட்டாளர்களில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரை பற்றி நம்ம பார்ப்போம். So what is meant by foreign portfolio investor? So a foreign portfolio investor is an entity established or incorporated outside India that proposes to make investment in India. அதாவது foreign portfolio investorனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் என்டிட்டியாக இருக்கும். எங்கே இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவுட் சைடு இந்தியாவில் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்னால் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் என்டிட்டியாக இருப்பாங்க. அவங்க எங்கே இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவுட் சைடு இந்தியாவில் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் பண்ணுறதுக்காக ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் refers to the investment made by foreign individuals, institutions or investors in the financial assets of another country. அதாவது வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீடு என்பது வெளிநாடு தனிநபர்கள், நிறுவனங்கள் அல்லது முதலீட்டாளர்கள் மற்றொரு நாட்டின் நிதி சொத்துக்களில் செய்யும் முதலீட்டை குறிக்கிறது. அதாவது இன்னொரு கண்ட்ரியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா ஃபினான்ஷியல் அசட்ஸில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதை தான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அனதர் கண்ட்ரியோடைய ஃபினான்ஷியல் அசட்ஸில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அதை தான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு ரெஃபர் பண்ணுவாங்க. யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபாரின் இண்டிவிஜுவல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் refers to the investment made by foreign individuals, institutions or investors in the financial assets of another country. Next point, these financial assets include stocks, bonds, money market instruments and other securities. அதாவது இந்த நிதி சொத்துக்களில் பங்குகள், பத்திரங்கள், பணச்சந்தை கருவிகள் மற்றும் பிற பத்திரங்கள் ஆகியவை அடங்கும். ஏதாவது இன்க்ளூட் ஆகுதுன்னா ஃபினான்ஷியல் அசட்ஸில் ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதர் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எஃபிஐ ஒரு குரூஷியல் ரோல் இன்டர்நேஷ்னல் கேபிட்டலில் ப்ளே பண்ணுது. அதாவது குளோபல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே ஆகுது இந்த எஃபிஐனால். ஸோ அதுதான் அந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஐ இஸ் ஏ குரூஷியல் component of international capital flows and plays a significant role in global financial markets. அதாவது உலகளாவிய நிதி சந்தைகளில் குறிப்பிடத்தக்க பங்கை இவை கொண்டுள்ளது. உலகளாவிய நிதி சந்தைகளில் குறிப்பிடத்தக்க பங்கை இவை கொண்டுள்ளது. அதான் எஃபிஐயோட நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, in India, foreign portfolio investment is regulated by Securities and Exchange Board of India. அதாவது இந்தியாவில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை செபி தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஃபிஐ இன் இந்தியா refers to investment groups or FIIs, that is foreign institutional investors, and QFIs, that is qualified foreign investors. இந்தியாவில் உள்ள எஃபிஐ எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, முதலீடு குழுக்கள் அல்லது எஃப்ஐஏக்கள், அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் மற்றும் QFIs, தகுதியுள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆகியவற்றை இவை குறிக்கிறது. இந்தியாவில் உள்ள எஃபிஐ எதை குறிக்குதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ், அதாவது முதலீட்டு குழுக்கள் அல்லது FIIs, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் மற்றும் QFI, தகுதியுள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆகியவற்றை இவை குறிக்கிறது. அதான் இந்தியாவில் எஃபிஐ குறிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செபி தான் இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2019. தட் இஸ் செபி ஹஸ் இன்ட்ரடியூஸ் த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ரெகுலேஷன் in the year 2019. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த எஃபிஐஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்டையும் ஃபாலோ பண்ணணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டையும் ஃபாலோ பண்ணணும். அதான் அந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஃபிஐஸ் ஆல்சோ நீட் டு ஃபாலோ த Income Tax Act of 1961 and the Foreign Exchange Management Act of 1999. Next point, எஃபிஐ கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி. ஸோ கேட்டகரி ஃபஸ்ட் கேட்டகரியில் யார் வராங்கன்னா, அது ஒரு லோ ரிஸ்க். தட் இஸ் திஸ் இன்க்ளூட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் செக்டர் சச் அஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ், கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர் மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஏஜென்சிஸ். அதாவது இந்த வகை ஒன்றில் யார் வராங்கன்னா,
இதில் அரசு துறையை சேர்ந்த முதலீட்டாளர்களும் அடங்குவர். மத்திய வங்கிகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச அல்லது பலதரப்பு நிறுவனங்கள் அல்லது ஏஜென்சிகள் போன்றவை இதில் அடங்குகிறது. அதாவது வகை 1 எது அடங்கி வருகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறையை சேர்ந்த முதலீட்டாளர்களும் அடங்குவர், மத்திய வங்கிகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச அல்லது பலதரப்பட்ட நிறுவனங்கள் அல்லது ஏஜென்சிகள் போன்றவை இதில் அடங்குகிறது. அதான் வந்து கேட்டகரி நம்பர் 1. கேட்டகரி நம்பர் 2 யாருன்னா மாடரேட் ரிஸ்க். ரெகுலேட்டட் ப்ராட் பேஸ் ஃபண்ட்ஸ் சச் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்சூரன்ஸ், ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸ், and it also includes regulated banks, asset management companies, portfolio managers, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ். அதாவது பரஸ்பர நிதிகள், முதலீட்டு அறக்கட்டளைகள் மற்றும் காப்பீடு, மறுகாப்பீடு நிறுவனங்கள் போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட பரந்த அடிப்படையிலான நிதிகள் இதில் அடங்கும். மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வங்கிகள், சொத்து மேலாண்மை நிறுவனங்கள், போர்ட்ஃபோலியோ மேலாளர்கள், முதலீட்டு ஆலோசகர்கள் மற்றும் மேலாளர்கள் இதில் உள்ளனர். யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரஸ்பர நிதிகள், முதலீட்டு அறக்கட்டளைகள் மற்றும் காப்பீடு, மறுகாப்பீடு நிறுவனங்கள் போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட பரந்த அடிப்படையிலான நிதிகள் இதில் அடங்கும். மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வங்கிகள், சொத்து மேலாண்மை நிறுவனங்கள், போர்ட்ஃபோலியோ மேலாளர்கள், முதலீட்டு ஆலோசகர்கள் மற்றும் மேலாளர்கள் இதில் உள்ளனர். அதான் வந்து இந்த கேட்டகரி நம்பர் 2. நெக்ஸ்ட் கேட்டகரி யாருன்னா high risk. It includes those who are not eligible in the first 2 categories. It includes endowments, charitable societies, charitable trust, foundations, corporate bodies, trust and individuals. அதாவது இந்த தேர்ட் கேட்டகரியில் யார் வராங்கன்னா, முதல் 2 பிரிவுகளில் தகுதி பெறாதவர்கள் இதில் அடங்குவார். இதில் நன்கொடைகள், அறக்கட்டளைகள், கார்ப்பரேட் அமைப்புகள், தனிநபர்களை உள்ளடக்கியது. யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பிரிவில் வந்து தகுதி பெறாதவங்க எல்லாம் இதில் வருவாங்க. இதில் வந்து நன்கொடைகள், அறக்கட்டளைகள், கார்ப்பரேட் அமைப்புகள், தனிநபர்களை இது உள்ளடக்கியது. அதான் வந்து கேட்டகரி நம்பர் 3. தட் இஸ் it includes those who are not eligible in the first 2 categories. It includes endowments, charitable societies, charitable trust, foundations, corporate bodies, trust and individuals. இதான் வந்து இந்த கேட்டகரி நம்பர் 3ல் வருது. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஃபிஐ, அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் இன்வெஸ்டர் டிமாண்ட் ஃபார் எ கம்பெனி ஷேர்ஸ் அண்ட் எய்ட் இன் their ability to raise funds efficiently. அதாவது வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீடுகள் ஒரு நிறுவனத்தின் பங்குகளுக்கான முதலீட்டாளர்களின் தேவையை அதிகரிக்கின்றனர், திறமையாக நிதி திரட்டும் திறனுக்கு இவை உதவுகின்றனர். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதில் இன்வெஸ்டரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அட் சேம் டைம் ஆல்சோ இந்த ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதான் வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். தட் இஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னால நமக்கு வந்து இன்வெஸ்டரோடைய டிமாண்ட் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி திறமையாக நிதி திரட்டும் திறனுக்கு இவை உதவுகின்றனர். அதான் வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி மார்க்கெட்ஸ் டெப்த் வுட் சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ் வித் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எஃபிஐ. எஃபிஐயோட எக்ஸிஸ்டன்ஸ்னால செகண்டரி மார்க்கெட்டோடைய டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது எஃபிஐ இருப்பு இருக்கிறதுனால செகண்டரி மார்க்கெட்டோடைய டெப்த் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 2ஆம் நிலை சந்தையோடைய டெப்த் வந்து இதில் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் இட் எனேபிள்ஸ் தம் டு டைவர்சிஃபை த ஹோல்டிங்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் தேர் டைவர்சிஃபிகேஷன். அதாவது முதலீட்டாளர்கள் வந்து பங்குகளை என்னன்னா பன்முகப்படுத்துவதனாலையும் பல்வகைப்படுத்துவதனாலையும் அவங்களுக்கு வந்து முதலீட்டாளர்களுக்கு லாபம் கிடைக்க இது உதவுகிறது. பங்குகளை பல்வகைப்படுத்துவதனாலையும் பன்முகப்படுத்துவதனாலையும் அவங்களுக்கு வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து இது வந்து லாபம் கிடைக்குது இந்த எஃபிஐயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சேஞ்சஸ் இன் கரன்சி ரேட்ஸ் மைட் பி அட்வான்டேஜஸ் டு இன்வெஸ்டர்ஸ் ஆஸ் வெல். அதாவது நாணய விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்கள் முதலீட்டாளர்களுக்கும் சாதகமாக இருக்கலாம். சேஞ்சஸ் இன் கரன்சி ரேட்ஸ் மைட் பி அட்வான்டேஜஸ் டு இன்வெஸ்டர்ஸ் ஆஸ் வெல். அதாவது நாணய விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்கள் முதலீட்டாளர்களுக்கும் சாதகமாக இருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் இன்வெஸ்டர் டிமாண்ட் ஃபார் எ கம்பெனிஸ் ஷேர்ஸ் அண்ட் எய்ட் இன் தேர் எபிலிட்டி டு ரைஸ் ஃபண்ட்ஸ் எஃபிஷியன்ட்லி. அதாவது வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீடுகள் ஒரு நிறுவனத்தின் பங்குகளுக்கான முதலீட்டாளர்களின் தேவையை அதிகரிக்கின்றன, திறமையாக நிதி திரட்டும் திறனுக்கு இவை உதவுகின்றன. அதாவது இன்வெஸ்டரோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிறது வந்து எஃபிஷியண்ட்டாக ரைஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் வந்து 2ஆம் நிலை சந்தையோடைய டெப்த் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது இந்த எஃபிஐ இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பங்குகளை பல்வகைப்படுத்துவதனாலையும் பன்முகப்படுத்துவதனாலையும் முதலீட்டாளர்களுக்கு லாபம் வந்து இதில் வந்து கணிசமாக கிடைக்கிறது. அதான் அதனுடைய தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நாணய விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்கள் முதலீட்டாளர்களுக்கும் சாதகமாக இருக்கலாம். அதுதான் வந்து அதனுடைய ஃபோர்த் பெனிஃபிட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபிஐனால் ரிஸ்க் என்னென்னா ஃபஸ்ட்டு ரிஸ்க் வந்து எக்ஸ்போஷர் டு பொலிட்டிக்கல் ரிஸ்க் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லிக்விடிட்டி இஸ் லோ. அதாவது பொலிட்டிக்கல் ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா political risk might arise as a result of the altered political climate. As a result, economic policies, repatriation laws and investment requirements all will get altered. அதாவது மாற்றப்பட்ட அரசியல் சூழலின் விளைவாக அரசியல் ஆபத்து ஏற்படலாம். இதன் விளைவாக பொருளாதார கொள்கைகள், திருப்பி அனுப்பும் சட்டங்கள் மற்றும் முதலீட்டு தேவைகள் அனைத்தும் மாறுகின்றன. அதாவது மாற்றப்பட்ட அரசியல் சூழலின் விளைவாக அரசியல் ஆபத்து ஏற்படலாம். இதன் விளைவாக பொருளாதார கொள்கைகள், திருப்பி அனுப்பும் சட்டங்கள் மற்றும் முதலீட்டு தேவைகள் அனைத்தும் இதில் மாறுகின்றன. இதில் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஆல்ட்ரேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து உங்களுக்கு மாறும்போது என்ன ஆகுதுன்னா, எக்கனாமிக் பாலிசிஸ் மாறுது, ரிப்பாட்ரியேஷன்ஸ் லாஸில் வந்து பிரச்சனை மாறுது, அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து அல்ட்ரு ஆகுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரிஸ்க். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இஸ் லோ. அதாவது வளர்ந்து வரும் நாடுகளில் மூலதன சந்தை பணப்புழக்கம் அடிக்கடி குறைவாக இருப்பதால் விலை ஏற்ற இறக்கம் பொதுவாகவே அதிகமாக இருக்கும். அதாவது பணப்புழக்கம் வந்து வளர்ந்து வர நாடுகளில் வந்து உங்களுக்கு குறைவாக இருப்பதால் வந்து என்ன ஆகுதுன்னா விலை ஏற்ற இறக்கம் வந்து பொதுவாகவே அதிகமாக இருக்கும். அதான் வந்து அதனுடைய செகண்ட் ரிஸ்க், தட் இஸ் லிக்விடிட்டி இஸ் லோ. That is because of the frequently low levels of capital market liquidity, that is this price volatility is generally higher. அதான் வந்து அதனுடைய ரிஸ்க், liquidity is low. ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.